ஆண்டவரும் உலகரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம் இந்த மாதத்தின் இந்த 3வது ஓய்வு நாளில் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் ஆத்மாவோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதோடைய 12வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவனுடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. ஹல்லேலூயா. இப்போ திரும்ப வாசிக்க போகிறோம். திரும்ப வாசிக்கும்போது நீங்கள் வசனம் எங்களுக்கு தான் அப்படி சொன்னால் அல்லேலூயா சொல்லுங்க, இல்லைன்னா ஆமீன் சொல்லுங்க. சரியா? இப்போ வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அப்படியே தலைகளை தாழ்த்துங்க பார்க்கலாம். உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வானைந்திடுமே, கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. நல்ல பிதாவே, உடைய வார்த்தைங்கிற மன்னாவே உடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க கொடுக்கும்போது அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருப்பதாக. உடைய பிள்ளைகளை பலிபிடத்தின் மேலும் அடிமையை பலிபிடத்தின் அக்கினிக்குள்ளாகவும் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு உன்னதமான வேத பகுதியை நீங்கள் வாசித்திருக்கிறீங்க. 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 12:12 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவனுடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியம் சீராய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வேத பகுதியுடைய கடைசி காரியத்தை பார்த்தீங்கன்னா, யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது. சீராய் இருந்ததுன்னா என்ன? சிலருடைய வாழ்க்கை சீராக இருக்காது, சிலருடைய வாழ்க்கை சீராக இருக்காது, சீர்கெட்டு போன வாழ்க்கையாக இருக்கும். இப்படி சொல்லுமே, சில வண்டிங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அதுக்கு பிரேக் எல்லாம் என்ன பண்ணோம், எங்கேயா முட்டிட்டு நிற்கும். சில வண்டிகள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். டிரைவர் எவ்வளோ தான் மெரிச்சாலும் என்ன போகாது, வண்டி போகாது. அப்போ சில குடும்பங்கள் சில ரொம்ப ஸ்பீடாக போகும். கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தா அப்போ அது வாங்கி கொடுக்குறது என்ன, இது வாங்கி கொடுக்குறது என்ன, அங்கே கூட்டிகிட்டு போகிறது என்ன, இங்கே கூட்டிட்டு போகிறது என்ன, ஸ்டேட்டஸ் போடுறது என்ன. அப்படி ஒரு 3 மாதம் கழிச்சா ஸ்டேட்ஸ் அந்த அதெல்லாம் என்ன பண்ணோம், பிச்சுட்டு போயிடுறோம் எல்லாம். ஆமாம், அப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கு போ, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ன மாதிரி
குடும்பம் சீராக போகாது. அது ஓவர் ஸ்பீடாக போனாலும் என்ன இருக்காது, சீரான வாழ்க்கை இருக்காது. சிலது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். புருஷன் கொஞ்சம் ஆவிக்குரிய வழியில் போவார், அம்மா எங்கேயா திரும்பி போகும். சில இடத்துல அம்மா ஆவிக்குரிய வழியில் போகும், அவர் எங்கேயா பின்னாடி இழுத்துட்டே இருப்பார். நத்த மாரி அப்படியே 9 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வருது, 11 மணிக்கு கூட வருவாங்க. அல்லேலூயாவா. இன்னைக்கு வந்து உங்களை சொல்லலை, எங்கள் ஆளுங்களை சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்பட்டுறாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த ஸ்பீடும் வாழ்க்கையில் சீரான எல்லாமே கொண்டு வராது. ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அது சீர்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. ஆனால் யூதாவில் ஒரு காரியம் நடந்திருக்குது. யூதாவிலே இன்னும் சில காரியம் சீராயிருந்ததாம். வேதத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்கள் சீராக இருந்ததுன்னு நான் சொல்லித்தரதுக்கு முன்னாடி நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிலர் வந்திருந்தீங்க. இந்த யூதாவில் எதெல்லாம் சீர்கெட்டு போயிருந்தது, எதெல்லாம் சீர் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் அதை லைட்டாக சொல்லி திரும்ப சீரான காரியத்துக்கு நான் சொல்லிடுறேன். நமக்கு நேரம் இல்லாதனால வேகமாக நீங்கள் என் கூட வரணும். யூதாவில் எது சீர் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க வேகமாக. ஆ போதும். யூதாவில் நியாயப்பிரமாணம் விட்டுவிடப்பட்டது, சீர்கெட்டதாய். நியாயப்பிரமாணத்தை அந்த ரெகோபெயாம் சாலோமோனுடைய ஆட்சிக்கு பின்பு ராஜ்யபாரியம் 2ஆய் பிரிக்கப்படுகிறது. ரெகோபெயாம் கர்த்தரை விட்டு தூரமாக போகிறது மாத்திரல்ல, யூதாவையும் அங்கே இருக்க இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தரை விட்டு விலக்கி அங்கே கட்டளைகளை மறக்க பண்ணுகிற ஒரு அனுபவத்தை அவன் கொண்டு வரான். என்ன நடக்குது, சீர்கெட்ட வாழ்க்கை. கன்றுக்குட்டிகளை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களை வணங்குற ஒரு சூழ்நிலைக்கு இந்த ரெகோபெயாம் என்ன பண்ணிட்டான், ஜனங்களை கொண்டு போயிட்டான். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். இப்போ 10 கட்டளையும் 2 கற்பனையும் விட்டு விட்டவங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்குமா? ஆவிக்குரியதில் சீராக இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கும்? அங்கே என்ன சொல்லியிருக்குது, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு அன்பு கூறுறதுக்கே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், ஸ்தோத்திரம். எப்படி சீராக இருப்போம் நம்ம? எப்படி நம்ம சீராக இருப்போம்? இப்போது இவங்க வாழ்க்கை எதாக இருக்குது, சீராக இல்லாமல் சீர்கெட்டு போனது காரணம் என்ன தெரியுமா? சீர்கெட்டு போனது காரணம், முதல்ல அவங்க கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் மறந்துட்டாங்க. எப்போ? ரெகோபெயாமுடைய நாட்களில். அந்த ரெகோபெயாம் ஆண்டவர் சொல்கிறார், கொன்று விடுவேன், அழிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தன்னை தாழ்த்துறான். அவன் தன்னை தாழ்த்தி சொல்கிறான், ஆண்டவரே அப்படி சொல்லி. உடனே ஆண்டவர் மெல்ல அவருடைய கோபத்தை கொஞ்சம் விலக்கி அவன் அழிக்காதபடிக்கு இன்னும் சில காரியம் உள்ள. எப்படி இருக்குது, யூதாவில் இன்னும் சில காரியம் சீரா இருக்கிறத ஆண்டவர் பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயாவா. 2வது என்ன பண்ணியிருக்கனாக்கா, அந்த 5வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களை சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, இந்த ஜனங்க எதுல சீரா இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு சீரா இல்லை. அதனால இப்போ சீசாக் அப்படிங்கிறது எகிப்துடைய ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய கையில் ஆண்டவர் இவங்களை என்ன பண்ணிட்டாரா, விட்டுட்டாரா. சீர்கெட்டு போயிட்டா இப்படி தான் இருக்கும். சீர்கெட்டு போயிட்டா ஆண்டவரை தேட மறந்தா இப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் உங்களை வேற ஆள் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு. சரிங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். 3வது என்ன நடக்குது பாருங்க, அந்த 9ஆம் வசனம். சீசாக் விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளை ஆகிய சகலத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டான். 3வது, இவங்க பரிசுத்தத்தை இவங்க காத்துக்கொள்ளல. பொன் பரிசுத்தத்தை, ஆலயத்தில் நீங்கள் தான் அந்த ஆலயம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆலயத்தில் நீங்கள் சீரா இல்லை. அதனால கர்த்தர் உங்களை அழிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அவன் ஓடி போய் என்ன பண்ணுறான், சோம் பண்ணுறான், தன்னை தாழ்த்துறான். இப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எதெல்லாம் சீரில்லை, நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்கலை,
தேவனை தேடுறத சரியா செய்யலை, பரிசுத்தத்தை காத்து கொள்ளலை. 10வது வசனம் சொல்லுது, அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசுகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படி காக்கிற சேவரின் கையிலே ஒப்புவித்த. 4வது ஏமாத்துறான். அங்கே பரிசுத்தம் தேவை, பொண்ணு தேவை. தேவனுடைய ஆலயத்தில் பொண்ணு இருந்த இடத்துலலாம் வெங்கலத்தை வைக்கிறான், ஏமாத்துறான், வஞ்சிக்கிறாவி. இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிற உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் ஆலயத்துக்கு வந்தேன்னா அது வஞ்சிக்கிறாவி, ஏமாத்துற வேலை. வெங்கலத்துக்கும் தங்கத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் உண்டு. ரெண்டும் வெளியே பார்க்கும்போது கிட்ட போய் பார்த்தா அது வெங்கலமா தங்கமானு தெரியும். தெரியுமா தெரியாதா? உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்தா தான் ஆண்டவருக்கு தெரியும் இவங்க பரிசுத்த ஜீவிக்கிறாங்களா இல்லை தேவனுக்கு தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்களான்னு சொல்லி. இந்த ரெபெக்காம் என்ன பண்ணுறான் பாருங்க, ஆலயத்தில் மற்றவங்க ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க இருந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறானா, வெங்கலத்தை செய்து வைக்கிறானா, ஏமாற்றுறான், வஞ்சிக்கிறான் ஜனங்களை. இப்போ நம்ம வாழ்க்கை சீராக இருக்குமா? இப்படி ஏமாத்தினா, ஆண்டவரை ஏமாத்தினா நம்ம வாழ்க்கை சீராக இருக்குமா? இந்த சூழ்நிலையில் தான் ரெகொபெயாம் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவருடைய கோபம் அவன் மேலே வந்ததுனால அவன் நேரே போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. அந்த வசனம் 12வது வசனம், அவன் தன்னை தாழ்த்தினபடினால கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு, முழுவதுனா அவனை கொல்லாதபடிக்கு, அவன் சாகாதபடிக்கு என்ன பண்ணுறாராம், அவனுடைய கோபம். ஒரு வேளையில் உங்களுக்குள்ள அந்த சுவாபங்கள் இருக்குமே ஆனால் தேவனை தேடுறது மறக்கிறது, நியாயப்பிரமாணத்தை விட்டு விடுறது, பரிசுத்தத்தை விட்டு விடுகிறது, ஏமாற்ற வேலை, இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் ஒரு ரெகொபெயாமை போல இன்னைக்கு உங்களை தாழ்த்துங்க, உங்கள் சாவுலேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வசனம் சொல்றது, யூதாவிலே திரும்பிட்டு யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. எப்படி இருந்ததா? சீராயிருந்ததா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே சீராயிருக்கும். ஹல்லேலூயாவா. ஆமாம், யூதாவிலே சில காரியம் சீராயிருந்தது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். யூதாவிலே சில காரியம் சீராயிருந்தது. யூதா நீயும் நானும் தேவனோடு இருந்தால் நம்ம காரியங்கள் சீராக இருக்கணும். ஹல்லேலூயாவா. ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே 3 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த வேத பகுதிகளுக்குள்ள இருந்த காமிச்சு தர ஆசைப்படுகிறேன். என்னென்ன காரியங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சீராக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெகொபெயாமுடைய நாட்களில் சில பிரச்சனைகள் தேவனுக்கு விரோதமாய், நியாயப்பிரமாணத்தை மறந்துட்டாங்க, தேவனை தேடுறதுல மறந்துட்டாங்க, பரிசுத்தத்தை காத்து கொள்றத மறந்துட்டாங்க. இப்போ ஏமாத்துற வேலையும் செய்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகத்தில் நிரப்புவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமான பகையும் செய்வாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இவங்க செய்து அவங்க காரியங்கள் சீரில்லாமல் போன சூழ்நிலையில் கூட ஒரு சிலர் சீருள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க இந்த யூதாவுக்குள்ள. அவங்களில் ஒரு ஆள் அபியாங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன்தான் எதெல்லாம் இதுக்குள்ள சீராக இருந்தது அப்படிங்கிறத நமக்கு இந்த வேதத்தின் வாயில சொல்ல ஆசைப்படுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ரைட். முதல்ல தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் சீராக இருந்தது. யூதாக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் சீராக இருந்தது. தேவனை, எல்லாரும் சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் யூதாக்குள்ள எப்படி இருக்குது? சீராக இருந்தது. பிரச்சனை தான், போராட்டம் தான், ஆனாலும் தேவனை மகிமைப்படுத்துறதுல இவங்க என்ன பண்ணல? பின்வாங்கி போகவே இல்லை. 2வது காரியம், தேவனுக்கு பலி செலுத்துகிற காரியம் சீராக இருந்தது. தேவனுக்கு பலி செலுத்துகிற காரியம் சீராக இருந்தது. 3வது, தேவ உறவு இவங்களுக்கு யூதாவுக்குள்ள சீராக இருந்தது. தேவ உறவு, தேவனோடு வைக்கப்பட்ட அந்த உறவு சீராக இருந்தது. இப்போ நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதோடைய ஸ்தோத்திரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ
தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட இருக்கிறார். ஆமென்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். யூதாக்குள்ள என்ன இருக்குது? தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் இருக்கிறது. பாருங்க, இந்த ராஜாவுடைய நாட்களில் அபியாங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறது கஷ்டம். வாசிக்கிறீங்களா? 13ல் 1-2 வசனங்களை வேகமாக வாசித்தாங்க. ஆ ஆ ஆ 3 வருஷம் எருசலேமின் மேல் ராஜபாரியம் பண்ணினான். இங்க யுத்தம் பலத்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் கோத்திரங்கள் 2ஆய் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில பலத்துக்கிட்டே இருக்குது. இந்த அபியாட்ட வெறும் 4 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன்கிட்ட 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இவன்கிட்ட வரும் 4 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அபியாங்கிற ஒரு மனுஷன் மட்டும், நீங்கள் அந்த கீழ் வசனங்களை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். அந்த பகுதியில் 13ஆம் வசனத்தில் இவன் மட்டும் ஒரு மலையின் மேலே ஏறி போயின்னு சொல்கிறா. அந்த மனுஷனை பார்த்து, எரேபியாமை பார்த்து சொல்கிறா, எங்கள் தேவன் சேனாதிபதியாய் எங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவீங்க. நீ பார்த்த உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த இடத்துல ஜெயிக்க முடியலையோ அங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கும். இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் இப்படி நீங்கள் எப்பெல்லாம் கர்த்தரை உயர்த்துறீங்களோ, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறீங்களோ, அப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கை சீராக இருந்தது. நம்ம அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த ரெகோபியாமோட வாழ்க்கை நாட்களில் அங்கே சீரில்லாத வாழ்க்கையை பார்த்தோம். கட்டளைகளை மீறிட்டாங்க, அப்புறம் தேவனை தேட மறந்தாங்க. ஆனால் அபியாங்கிற ஒரு மனுஷன் 8 லட்சம் பேர் 4 லட்சம் பேரை சேர்த்து கூட்டு போல அவன் ஒரே ஆள் மலையின் மேலே ஏறி நின்று சொல்கிறா, நீ எங்களை பயங்காட்ட முடியாது, ஏன்னா உன்னோடு இருக்கிறவரை காட்டிலோ எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஏன் தெரியுமா? இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? என் குடும்பத்தில் எனக்கா யுத்தம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லாம் வாய்க்காமல் போகும்படியாய் கர்த்தர் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோட இருக்கிறார். யுத்த வீரரா யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார் நம்ம கூட. இது எங்க இருந்து? யூதாவுக்குள்ள இருந்தது. யூதால இருந்து அபியாங்கிற மனுஷன் சொல்றாரு, அந்த மனுஷன் சொல்றாரு, நீ ஒன்னும் எங்களை ஜெயிக்க முடியாது. சில காரியம் சீராக இருந்ததுன்னு சொல்லி வாசல் இல்லையா? என்ன காரியம் சீராக இருந்தது தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துறது, தேவனுக்கு முதல் இடம் கொடுப்பதில். யூதாவில் இருக்கிற மனுஷன் சொல்றாரு, அபியா, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. அதோடைய கீழ் சென்டென்ஸை வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாக பூரியகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு. யார் இருக்கா என்கிட்ட? ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. நாங்க விழுந்து போக மாட்டோம். ரெகோபியாமுடைய நாட்களில் நாங்க விழுந்து போயிருக்கணும். ஆனா ஆசாரியர்கள், பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. நாங்க தப்பு பண்ணும்போது எங்களுக்கு சொல்லி தந்து எங்களை முன்னாடி நின்று கூட்டிட்டு போகிற ஆசாரியர்கள், பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்களும் எங்கிட்ட இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், யூதால இன்னும் சில காரியம் சீராயிருந்தது. யுத்தத்துக்கு ஆட்களை அரேஞ்ச் பண்ணும்போது முதல்ல ஊதுவாங்க. யுத்தத்துக்கு ஆட்களை ஒன்று சேர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாங்க, சரியா? அப்புறம் யுத்தத்துக்கு போகும்போது அதை ஊதுவாங்க, அப்புறம் ஜெயித்தும் போது அதை ஊதுவாங்க. ஆனால் இன்னொரு இடம் நடக்கும், ஆண்டவர் திரும்ப வரும்போது அந்த எக்காலம் ஊதப்படும், அந்த பூரிகைகளை ஊதப்படும் போது. இப்போ
இது பழைய ஏற்பாட்டில் பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் எங்கே எக்காலம் ஊதுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் அது ஆசாரியர்களுடைய வேலையாக இருக்கிறது. பார்க்குறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. எதுங்க பூரிகை? இன்னைக்கு ஆசாரியர்களுக்கு கண்ணீரோட ஜெபிக்கிற ஜெபம் பூரிகை. நீ கண்ணீரோட விண்ணப்பம் பண்றா பத்தியா? கண்ணீரோட ஜெபம் பண்றா பத்தியா? தேவனை மகிமைப்படுத்துறா பத்தியா? அதுதான் சீரா இருக்கணும் ஜெப வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் இன்னும் சில காரியம் சீரா இருக்கணும். ஜெப வாழ்க்கையில் எந்த இடமும் அசையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்றான், அது மட்டும் இல்லை, எங்கள் தேவன் எங்களோட சேனாதிபதியாக இருக்கிறா மட்டும் நினைச்சிடாத. ஏய் அரேபியாமே, எங்களை ஜெயிக்க முடியாது. எங்கள் தேவன் சேனாதிபதியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்காய் ஜெபம் பண்ணுற எங்கள் ஆசாரியர்களோ, எங்களுக்காக பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்களோ எங்களோட இருக்கிறாங்க. என்னைக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டிங்கிற ஒன்றை ஏற்படுத்தினாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஆசாரியர்கள் எங்களுக்காக, நாங்கள் ஒருவேளை வழி விலகி போனாலோ, எங்கள் புருஷர்கள் எங்களை விட்டு போனாலோ, சண்டை போட்டாலோ, அடி போட்டாலோ, எங்கள் குடும்பத்துக்காக திறப்பில் நின்று செபிக்கிற, அழுகையோட கண்ணீரோட செபிக்கிற ஒரு ஆசாரியனை கர்த்தர் எங்களுக்கு வச்சு இருக்கிறாரு. அவர் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அது அசைவை கொண்டு வரும். அது யுத்தத்தில் ஜெயத்தை தரும். சில காரியம் சீராய் இருந்தது. என்ன பண்ணாங்களாம்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர் மாம்சத்தின் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு. எப்படிங்க? ட்ரம்பட் ஊதும்போது என்ன வரும்? பலத்த சத்தம் வரும். எக்கால சத்தம். பலத்த சத்தத்தோடு. லைட்டா ஜெபம் பண்றது கிடையாது. பலத்த சத்தத்தோடு. உன் காரியம் சீரா இருக்கணுமா? ஆண்டவர் பார்க்கிறாரு சீரா இருக்கிறான்னு. யூதா நியாயப்பிரமாணங்களை விட்டுட்டாங்க, தேவனை தேடுறதை மறந்துட்டாங்க. பொண்ணுக்கு பதிலாக வெங்கலத்தை செய்து வைக்கிறான், ஏமாத்துறா. ஆனாலும் சில காரியம் உள்ள இருக்குது, அதனால நான் அவனை தண்டிக்கலைன்னு சொல்றாரு. அந்த சில காரியம் என்ன தெரியுமா? எங்கள் தேவனை மகிமைப்படுத்துறதுல அவங்க ஒரு நாள் விட்டு விட மாட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரதில் அவங்க ஒரு நாளும் பின்தங்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, திறப்பில் நிற்கிறதுக்காக ஆசாரியர்களை அவங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எதை தான் தப்பு பண்ணினாலும், எங்கள் ஜனங்க என்ன தான் தப்பு பண்ணாலும், பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் அந்த வசனம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து ஊதுறதுங்க. பலத்த சத்தத்தோடு, ஆண்டவரே என் சனம் அழியுது, என் சனம் ஆளுது, என் சனம் அறிவில்லாமையினால தங்களை கெடுத்துக் கொள்ளுது. யாரு ஜெபம் பண்றது? யாரு ஊதுறது? ஆசாரியன் உங்களுக்காக திறப்புல நிற்கிறா. இல்லைன்னா எத்தனையோ குடும்பனை காணாமல் போயிருக்க. உங்களுக்கு எத்தனை குடும்பம் இல்பொருளாய் போயிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் சாகாதபடிக்கு, அவன் அழியாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா? அவன் மேலே இந்த கோபத்தை நீக்கி இன்னும் சில காரியம் அங்கே சீராக இருக்குது. நீ பார்த்ததுனால தான், இன்னும் சில ஆட்களை ஜெபம் பண்ணுற ஆட்களை வச்சுக்கிறதுனால தான் சில குடும்பங்களெல்லாம் காப்பாற்றப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், பலத்த சத்தத்தோட ஊதணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். இது மாத்திரம் இல்லை, வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். 2 பேதுரு 2:5 வாசிங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கிக்கணும். 3வது, ஆசாரியன் பூரிகையை பிரசங்கிக்கிறான், ஊதுகிறான், நீதியை பிரசங்கிக்கிறான். இந்த பிரசங்கிக்கிற காரியம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும் எனக்கு ஐயோ அப்படி ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா? ஆமாம், இதுதான் ஊதுறது. எங்கிட்ட பிரசங்கிக்கிற ஆசாரியர் இருக்கிறா, நீதியை பிரசங்கிக்கிற ஊதுற ஆசாரியர் இருக்கிறா, எங்களுக்காய் ஜெபம் பண்ற ஆசாரியர் இருக்கிறாரு. இதெல்லாம் யார் சொல்றா? அபியா சொல்றான். எரேபியாவை பார்த்து சொல்றா, நீ 8 லட்சம் பேரை நம்பி வரா, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பி வரோம். ஹல்லேலூயாவா. ஆமாம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயாவா. சில காரியங்கள் யூதாவுக்குள்ள சீராயிருந்ததாம்,
சில காரியங்கள் சீரில்லாமலும் இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. பெர்காமு சபைக்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:14 நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். சில காரியங்களை குறித்து உன்னிடத்தில் என்ன உண்டு? சில காரியங்களை குறித்து, சில காரியங்கள் உன்கிட்ட சீர் கிடையாது, அதை குறித்து எனக்கு குறை உண்டு. ஆ ஆ ஆ நீ வாசி போதும். பாருங்க, சில காரியங்களை குறித்து உன்கிட்ட எனக்கு குறை உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பகல் காலத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு இன்னும் யூதாவில் சீராக இருக்கிறது. என்ன தெரியுமா? உன் ஜெபம் ஆண்டவர்கிட்ட சீராக இருக்கணும். உன் வேண்டுதல் சீராக இருக்கணும். நீ மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுற காரியம் சீராக இருக்கணும். நீதியை பிரசங்கிக்கிற, நீதியை ஊதுகிற ஆசாரியர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயாவா, ஆமேனா? ஆமேன் சொல்கிறவங்க எத்தனை பேர்? தலைக்கு மேலே கையை தட்டி, ஆண்டவரே, எங்கள் தேவன் சேனாதிபதியாய் எங்களுக்குள்ள இருக்கும்போது எங்க காரியம் சீரா இருக்கும். விசுவாசிக்கிறியா? நம்புறியா? ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா நம்ம காரியம் எப்படி இருக்கும்? சீரா இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு முதல்ல யூதாக்குள்ள இருந்த காரியம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் அங்கே சீராக இருந்திருக்குது. பிரியமான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எப்போவுமே ஆண்டவரை மகிமைப்படுத்த காரியத்தில் எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ போராட்டம் வரட்டும், ஒருவேளை ஆண்டவரை மறந்து கூட போயிருங்க, ஆனால் தேவனை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வச்சு அடையாளம் காட்டுறதுல விட்டுறவே கூடாது. இந்த ஜனங்க அவன் அதை வச்சு தான் ஜெயிக்கிறான், அதை வச்சு தான் ஜெயிக்கிறான். அந்த 8 லட்சம் பேரை வரும், 4 லட்சம் பேர் தான், நேர் பாதி தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த வசனம் வேணும்னாக்கா 13 இருக்கும், 13 4 5 வசனத்தில் வரணும்னு நினைக்கிறாரு. ஸ்தோத்திரம். அது நமக்கு இப்போ தேவையில்லை, வீட்டில் போய் படித்து பாருங்க. காரணம், இவன் சொல்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட்டு, எங்கிட்ட யார் இருக்கா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாதபடி எங்களுக்காய் ஜெபம் பண்ணுற ஆசாரியங்க எங்ககிட்ட இருக்கிறாங்க. பூரிகைகளை ஊதுற ஆசாரிகள், ஜெபம் பண்ணுறவங்க, நீதியை பிரசங்கிக்கிறவங்க எங்ககிட்ட இருக்கிறதுனால உன் ஜெபம் ஒன்று எங்கிட்ட பலிக்காது. அதனால அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், யூதாவில் இன்னும் சில காரியம் சீராக இருந்தது. ஆசாரிகள் அங்கே இருந்து அதை சீராக நடத்திருக்கிறார். சில நேரங்களில் சபைகளுக்குள்ள சில வர பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஏனோ தானே நம்ம நடத்திட்டு போக முடியாது, சீராக நடத்திட்டு போகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், சீராக நடத்திட்டு போகணும். அதுக்கு கர்த்தர் தான் நமக்கு ஆலோசனை தரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? தேவனுக்கு பலி செலுத்துகிற காரியம் யூதாவுக்குள் சீராக இருந்தது. யூதா நீங்க தான், அப்படி வச்சுக்கோ. யூதாவே, நீ எழுந்து துதி அபிஷேகம் உன்னோடு தான், நீ சகோதரல புகழப்படுவாய். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற காரியம் அங்கே சீராக இருந்தது. பலி செலுத்துறதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி பலி செலுத்துனாங்களா தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தினந்தோறும் அண்டர்லைன் பண்ணிங்க, அவங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையோ சுகந்த வாசனையான தூபத்தை செலுத்தி, அண்டர்லைன் பண்ண, காலையிலோ மாலையிலோ சமூக தப்பங்களையும் அடுக்கி வைக்கிறதையோ, பொன் குத்து விளக்குகளையும் அதன் விளக்குகளின் சாயல்களையும் ஏற்றுகிறதையோ நாங்கள் ஹல்லேலூயா, ஆமாம், ஸ்தோத்திரம், விளக்குகளை சாயங்காலந்தோறும் இந்த 3 வேளையிலும் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்களா? இந்த காரியம் யூதாவுக்குள்ள ஆண்டவருடைய பார்வையில் சீராக இருந்தது. ஹல்லேலூயாவா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் காலையில் ஜெபிக்கிறவங்க, அந்த பழக்கம் வச்சுருக்கோம் எத்தனை பேர்? காலையில் நான் ஜெபிக்கிறேங்கிறவங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். ஒரு சிலர் வச்சுக்கிறீங்க, ஒரு சிலர் இல்லை. பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ நீ காலையில் ஆண்டவரை ஸ்தோத்திர பலி. சிலவங்களுக்கு
பொழுது விடிஞ்ச உடனே வேற கதை தான் போகுது. முதல்ல நீ பொழுது விடிஞ்ச உடனே ஆண்டவரை பில்லிகிராமுடைய காரியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரகசியங்களை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட நெருக்கமான உறவு வச்சுருந்தாருன்னு சொல்லி அந்த உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை அதை உணர்த்துறதுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய நீங்கள் அந்த காரியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும். என்ன பண்ண, காலையில் எழும்பின உடனே முதல்ல அவருடைய முகத்தை பார்க்கணுமா. எதை பார்க்கணுமா? அவருடைய முகத்தை பார்க்கணுமா. ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு விலைக்கிரயமாக தந்துக்கிறீங்க, இந்த நாள் எனக்கு கிருபை நாளாக இருக்கிறது, நான் இறந்து போயிருந்தேன்னா உங்கள் முகத்தை பார்த்துருக்க முடியாது, இந்த உலகத்தை நான் பார்த்துருக்க முடியாது, இப்படி சொல்லி முதல் வேலையாக எழும்பின உடனே மூஞ்ச கழுவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து பார்ப்பேன்னு சொன்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதை காலையில் நீங்கள் செபிக்கிற ஜெபம், காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா, எப்படி இருக்கிறதா? ஆமாம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு காலையில் மாலையில் பார்த்தீங்கன்னா மாலையில் என்ன நடக்குது? மாலையில் என்ன நடக்குது? குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு ஆவியானவர் வருவாரா தோட்டத்துக்குள்ள. அங்கே பிதாவாகிய கடவுள் வருவாரா. ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எங்கே இருக்குன்னு யோசிக்கிறீங்க. ஏதேன்கிற ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளையில் படைக்கப்பட்ட அந்த மனுஷனையும் மனுஷியும் பார்ப்பதற்காக தேவன் தோட்டத்துக்குள்ளே வருவாரா, உலாவுவாரா. உலாவுகிற நேரம் தோட்டம் அப்படின்னு சொன்னால் உன் வீடு உன் குடும்பம், இதுக்குள்ள ஆவியானவர் உலாவுகிற ஒரு நேரம் மாலை பொழுது. அந்த மாலை பொழுதுல இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள டிவியில் சீரியல் உலாவுகிறது, செல்போன் உலாவு, தேவையில்லாத காரியம் உலாவுகிறது. ஆனா யூதாவுக்குள்ள பலி செலுத்துகிற காரியம் சீராயிருந்தது. பிள்ளைகளை கூட்டி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தர் உலாவுகிறாரா இல்லையான்னு பாருங்க. உன் குடும்பம் சீரா இருக்குமா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயாவா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? யூதாக்குள்ள எந்த காரியம்லாம் சீரா இருந்துச்சா? முதல்ல தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம், சரியா பிரசங்கிக்கிற காரியம், ஜெபம் பண்ணுற காரியம், இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். அதுதான் பூரிகைகளை ஊதுறது, சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறதுல, தேவனுக்கு பலி சுகந்த வாசனை செலுத்துறதுல. வசனங்களை வாசிக்கிறீங்களா? யாத்ராகமம் 29:39 ஒரு ஆள் வாசிங்க. 1 நாளாகமம் 23:30 ஒரு ஆள் வாசிங்க. வேகமாக வாங்க என் கூட. யாத்ராகமம் 29:39. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஸ்தோத்திரம். இது சர்வாங்க தகன பலிக்காக ஆண்டவர் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த பாவ நிவாரண பலியாக பலி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். காலையிலும் மாலையிலும் நீ இப்படி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் என்னையும் பார்த்து கல்வாரி சிலுவையில் சித்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாய் விலைக்கிரயமா உன்னை நான் மீட்டு எடுத்திருக்கிறேனே, நீ என்ன பண்ணணும்? காலையிலும் சாயந்தரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு எட்டாததோ நீ அறியாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். தலைக்கு மேல கையை தட்டி. சில காரியம் தேவனுக்கு பலி செலுத்துகிற காரியம் யூதாவுக்குள்ள இன்னும் சீராயிருந்தது. ஹல்லேலூயாவா. மறைக்கப்பட்ட உண்மைகள் கர்த்தர் அன்னைக்கு உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒருவேளை காரியங்கள் இன்னும் சீர்கட்டதாக இருந்திருக்கலாம். இதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுல அங்கே சொல்லுது, சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஈசாக்குக்கு பெண் பார்க்க போனாங்க. பெண் பார்த்துட்டு வர வேற அந்த சாயங்கால வேளையில் ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தாராம், வேதத்தை படிச்சுட்டு இருந்தாரா, தியானம் பண்ணி கொண்டிருந்தான்னு இருக்காங்க. அவன் வேதத்தை தியானம் பண்ணி சாயங்கால வேளை வேதத்தை தியானம் பண்ணும்போது அந்த பலியை கர்த்தர் அது சீராயிருந்ததாம். எங்க? யூதாவுக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள வேத வாசிப்பு சீரா இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுவாங்களா? நீங்க அழியாதபடி, உன் குடும்பம் அழியாதபடி கர்த்தர் உங்களை அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ள பாதுகாப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்குங்க. ஆமாம், இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? வாசித்தீங்களா? 1 நாளாகமம் 23:30, மார்க் 13:35. வேகமாக வாசிச்சுட்டு வாங்க. காலையிலும் மாலையிலும்
நல்லா பாருங்க, எது சர்வாங்க பலி தெரியுமா? கர்த்தரை போற்றி துதிக்கிறது. போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும், போதும், அது அமாவாசை நாளாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், சபை கூடுதல் எல்லாம் நீ வந்து தேவனை என்ன பண்ணோம்? ஸ்தோத்திர பலி செலுத்தினேன்னு சொன்னால், காலையில் மாலையில் செலுத்தினேன்னு சொன்னாலே அதுவே உனக்கு ஆசீர்வாதம். அதுவே உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு மார்க் 13:35, காலையிலோ மாலையிலோ சாயங்காலத்திலோ சேவல் கூவிடும் வேளையிலோ, வாசிங்க அந்த வசனத்தை, வீட்டு எஜமான் உன்னை பார்க்கிறவர், வீட்டு எஜமான் உலாவுகிறவர், சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் வேளையிலோ மாலையிலோ, நீங்க நமக்கு தெரியாது உன் பலி எப்போ செலுத்துறான்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறவர் எப்போ வேணுமோ வருவார். நீ காலை ஜெபத்தில் கூட உன் கூட வரலாம், மாலை ஜெபத்தில் வரலாம், நடுராத்திரியில் வரலாம். நடுராத்திரியில் பவுலு சீலாவும் துதிச்சாங்க, அங்கே வந்தாரா இல்லையா? சிரசாலை அசந்ததா இல்லையா? சேவல் எப்போ கூவும்? காலையில் கூவும். அப்போ பேதர் மனங்கசந்து அழுதாரு. பேதரை திரும்பி பார்த்து, என் ஆடுகளை என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாரா இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், சேவல் கூவுறல. காலையில் கூட அவர் வரலாம், மாலையிலும் வரலாம். பலி செலுத்துகிற நேரம், ஆண்டவரே இந்த பகல் முழுவதுமாய் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த பலியை தகன பலிபீடத்தின் மேலே வைக்கிற என்னாகும் புஸ்தகத்தில் வச்சு அந்த ஆசாரியன் பலிபீடத்தின் மேலே அவைகளை எரித்தானா. என்ன பண்ணானா? ஆமாம், அக்கினிக்கு இரையாக்குனானா. உன் பாவத்தெல்லாம் சாயங்காலத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லினா, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஆமேனா? ஆமேனா? அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா யூதாவுக்குள்ள எது சீராக இருந்தது? பலி செலுத்துகிறது, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறது, சர்வாங்க பகன கர்த்தர் முகந்து கொள்ளுகிற காரியம் அங்கே சீராக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்கிறாரு, உன் காரியமும் நான் முகர்ந்து கொள்கிறது மாதிரி இருந்தனா அந்த வாழ்க்கை சீருள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயாவா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க. சீர்கெட்டு போன அந்த வாழ்க்கையில் இருந்த யூதா ஜனங்களையோ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் சில காரியங்கள் சீராக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஒருவேளை ஒன்றை எல்லாரும் ஆகாதுன்னு சொல்லிருக்கலாம், அசிங்கப்படுத்தியிருக்கலாம், உன் குடும்பம், உன் கணவர், உன் பிள்ளைகள், உன் சொந்த பந்தம் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒன்றை பார்க்குற பார்வை இன்னும் அவளுக்குள்ள சில காரியம் சீராக இருக்கிறது. அவள் என்ன மகிமைப்படுத்துறதுல சீராக இருக்கிறா, அவள் ஸ்தோத்திர பலி செலுத்துறதுல சீராக இருக்கிறா என்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. நீ மனுஷர் முன்பாக தலை குனிந்தாலோ கர்த்தருடைய உன் பார்வையில் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். தலைக்கு மேலே கையை தட்டி ராஜாவை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனதோத பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 எனதோத பாடிடும் தொனி கேட்குதே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்டேன்? தேவாலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், தேவாலயத்தில் போய் பலி செலுத்தணும், இதை தான் நான் நாடுகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் சீராக இருக்குமே? ஆனால் அபியாவுடைய நாட்களில் கர்த்தர் எவ்விதமாக அவனுக்கு உதவி செய்தாரோ அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலோ உதவி செய்வார். அப்படின்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். மூன்றாவது, தேவ உறவு நம்ம கூட இருக்கணும். இங்கே எப்படி தேவ உறவுன்னு சொன்னால், இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலோ ஆண்டவர் அடிக்கடி தீர்க்கதரிசின் மூலமாகவும் ஞான திருஷ்டிக்காரன் மூலமாகவும் இங்கே இந்த யூதாட்ட இருக்கிற ராஜா கிட்ட பேசுவாராம். நீங்கள் அதை எப்படி பார்க்கலான்னு சொன்னால், 12ஆம் அதிகாரம் ஆல்ரெடி நம்ம வாசித்தது போல் அந்த 5வது வசனத்தில், அப்பொழுது செமையா தீர்க்கதரிசி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு தீர்க்கதரிசி, சரிங்களா? ஆமாம், தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசித்தேன்னா, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேயின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனிதர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்
கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். என்ன பண்ணாரா? அடிக்கடி இவங்க அவங்கள விடும்போதெல்லாம் தேவ உறவுக்குள்ள தீர்க்கதரிசிகளை ஞான திருஷ்டிக்காரன் மூலமாக என்ன பண்ணுவாராம்? வெளிப்பட்டு சொல்லுவாரா, நீங்கள் போகிற காரியம் சரியில்லைப்பா, இன்னைக்கு ஊழியக்காரன் சொன்னால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ போகிற பாதை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீங்க அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை, அதான் அந்த 12 பார்க்குறோம் இல்லையா, அந்த சீசாக்கின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? ஏன் தெரியுமா? கர்த்தரை விட்டு விட்டாங்க, அவரை தேடலை. அதனால எகிப்தின் ராஜா கையில் ஆண்டவர் விட்டுட்டாரு. ஆனால் திரும்பவும் அந்த உறவுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வராரு. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களோட இருப்பார். அந்த உறவு எப்போ? ஞான திருஷ்டிக்காரன் மூலமா. வாசிக்கிறீங்களா? 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 16:7 வாசிங்க. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் ஆகிய வந்து அவனை நோக்கி போதும் பாருங்க, ஆசா தடுமாறுறான் ஒரு சில கட்டத்தில். அப்போ அவன் மற்றவங்களை சாடுறான். அது வரைக்கும் ஜெபம் பண்றான், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றனாகிலும் உதவி செய்வது நீர்தானேப்பான்னு சொல்லி ஆண்டவர் உதவி செய்கிறாரு. ஆனா சில நேரங்களில் தடுமாறும் போது ஞான திருஷ்டிக்காரன் மூலமா ஆண்டவர் அந்த உறவை வெளிப்படுத்துறாரு. இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் வந்து அந்த சாக்குகளில் சில அவங்க பணத்தெல்லாம் வச்சிருவாங்க. வச்சு அனுப்ப சொல்லிட்டு திரும்ப வந்து அதை பாதி வழியில் பிடிச்சி கேட்பாங்க. கேட்கும்போது ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீங்கன்னு சொல்லும்போது யோசேப்பு சொல்லுவா, என்னை போல ஞான திருஷ்டிக்காரங்களுக்கு இது தெரியாதா? நீங்கள் எடுத்துகிட்டு போகிற காரியம். படிச்சுக்கிறீங்களா? அந்த வசனங்களெல்லாம் படித்தது இல்லையா? ஆதியாகமத்தில் இருக்குது, சரிங்களா? யோசேப்புடைய சகோதரர்கள் தானியம் கொள்ள வருவாங்க பஞ்சத்தின் காலத்தில். அப்போது அவங்க சகோதரர்களை அடையாளம் கண்டுருவான். ஆனால் அவங்களுக்கு தான் சகோதரன் தானே அடையாளம் தெரியாது. இப்போ பென்யமீனை அவனை அங்கே நிப்பாட்டணுங்கிறதுக்காக அவனுடைய சாக்குக்குள்ளே என்ன வச்சுருவான்? அவன் குடிக்கிற அந்த பாத்திரத்தை வச்சு கட்டி அனுப்பிச்சிருவான், வேலைக்காரன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருவான். கொஞ்சம் வழி அவங்க பிரயாணப்பட்ட உடனே நேரே போய் நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது, எங்களுடைய தகப்பனார் பானம் பண்ணுற அந்த பாத்திரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க, இதுக்காக நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வேவுக்காரர்கள், நீங்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்துவாங்க. இப்போது அதை நேரே யோசேப்புட்ட கூட்டி போகும்போது தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்கிற ஒரு காரியம், என்னை போன்ற ஞான திருஷ்டி உள்ளவர்களுக்கு இது தெரியாதா? உங்களுக்கு இது தெரியண்டாமா? எங்களுக்கு இது தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியண்டாமா? ஹல்லேலூயாவா, ஹல்லேலூயா. தேவ உறவு, நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். சீசாக்கின் கையில், எங்க எகிப்தின் ராஜா கையில் விட்டுட்டாரா? ஆமாம். நம்ம குடும்பம் இதுவரைக்கும் கைவிடப்படலை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு. ஆமாம். அப்போ எப்படி சொல்கிறாருன்னா, இன்னும் சில காரியம் எப்படி சீராக இருந்ததா? தேவ மனிதர்கள் நிமித்தமாய் உனக்கு தேவ உறவை ஏற்படுத்திட்டே இருந்தாரா? தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், ஞான திருஷ்டிக்காரன் மூலமா என்ன பண்ணாரா? உனக்கு அந்த உறவை நீடித்துட்டே இருந்தாரா? நீ அடிக்கடி வெட்டி போட்டு போயிட்டு தான் இருக்கிறா. ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரனை வச்சு உனக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறாரு, நீ செய்கிற காரியம் சரி கிடையாது, நீ தேவ உறவுல நெல்லு, தேவ உறவுல நெல்லு, தேவ உறவுல நெல்லு. இன்னைக்கு ஊழியக்காரன் நம்ம தூக்கி போடுறது லகுவாக இருக்கிறது. இன்னொரு ஞான திருஷ்டிக்காரனை சொல்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திரம் 19:2 வாசிங்க. 19:2. அப்பொழுது ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசாபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று சிநேகிக்கலாமா? பாத்தீங்களா? யோசாபாத்துக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டா? சில நேரத்தில் இஸ்ரவேல் ராஜா கூட போய் கை கோர்த்துட்டா, விக்கிர ஆராதனையோட கை கோர்த்துட்டா. இப்போ ஞான திருஷ்டிக்காரனை எகு சொல்றா, ஆண்டவர் ஒன்னையும் போட்டிருப்பாரு. வேஷம் மாறி இவன் என்ன பண்றான்? யுத்தத்தில் மாட்டிக்கிறா. ஐயோ நான் இல்லை விட்டுருங்கும் போது ஆண்டவர் அவனை விட்டுட்டாரு, இஸ்ரவேலின் ராஜாவை போட சொல்றாரு. ஹல்லேலூயாவா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவையில்லாத காரியம், தேவையில்லாத ஆளோட கூட்டணி போட்டால் ஆண்டவர் சில நேரங்களில் விட்டு வச்சுக்கிறாரு. உங்களை விட்டுருவார்.
நீங்கள் தேவை இல்லையா, அதனால் உங்களை விட்டுருவார். நீ ஒரு ஆள்கிட்ட கூட்டணி போட்டிருப்பல்ல, அங்கே விக்கிரக தோப்புகளை கீழ் வசனம் இருக்குது, விக்கிரக தோப்புகளையும் தேசத்தை விட்டு அகற்றின தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்களும் உம்மிடத்தில் காணப்பட்டது ஒன்று என்றான். யோசாபாத்து முதல்ல ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தாங்கிறது சொல்கிறா. ஆனால் இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்ததுனால இந்த யுத்தத்தில் உங்களையும் போட்டிருப்பானுங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், உங்களை காப்பாற்றிட்டு உங்கள் இஸ்ரவேல் ராஜாவை போட்டுட்டார். அதனால் தேவ உறவு நமக்கு எப்படி கொண்டு வராரு, ஞானதிர்ஷ்டிகாரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகளின் மூலமாக. நீங்கள் அவரை விட்டு வெளியே போகிற நேரத்துலலாம் அடிக்கடி ஆள் வச்சு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஊழியக்காரன் சொல்கிறது இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஊழியக்காரன் ஏதாவது சொல்லிட்டா என்ன தான் சொல்கிறானோ, என்ன தான் குத்தி பேசிட்டானோ, பைபிள் அப்படியே குத்தி பேச சொல்லலை. உங்கள் தவறுற நேரத்தில் உங்களை தேவன் பக்கமாய் திருப்புறதுக்கு தான் வார்த்தைகள் சொல்லுது. ஹல்லேலூயாவா. இந்த 3 கிருபையின் ஐஸ்வர்யங்களோ அந்த யூதாவுக்குள்ள சீராக இருந்ததாம். எதெல்லாம் இருந்ததா, தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த கிருபையான ஐஸ்வர்யமான காரியம் யூதாவுக்குள்ள சீராக இருந்தது. அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துகிற சர்வாங்க பலி செலுத்துகிற காரியம் அங்கே சீராக இருந்தது. தேவனோடு உறவாடுகிற அந்த அனுபவம், அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எங்க இருந்தது, யூதாவுக்குள்ள சீராக இருந்தது. இந்த 3க்கு அடித்தளம் என்ன தெரியுமா, இந்த 3 காரியங்களும் சீராக இருந்ததுக்கு அடித்தளம் என்ன தெரியுமா, அந்த 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவன் தன்னை தாழ்த்தினபடினால. ஆண்டவருக்கு யாவனா ஒருவன் தன்னை தாழ்த்திட்டா போதும், அவரால் பொறுக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நினிவே பட்டணத்தார் நினிவே அழிப்படி சொல்லிட்டாரு. அவங்க தன்னை தாழ்த்துறாங்க, ரெட்டு கொடுத்துறாங்க, சாம்பலில் உக்காராங்க. அவர் சொல்கிறாரு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த 3 கிருபையின் ஐஸ்வர்யங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சீராக இருக்கணும்னா நீ தேவனுக்கு முன்பை நெஞ்ச தூக்காத, தன்னை தாழ்த்து. அங்கே தான் அதை தான் 12ஆம் வசனம் அழகாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், வாசிங்க அந்த ஒரு வசனம் மட்டும். அவன் தன்னை தாழ்த்தினபடியினால். பார்த்தீங்களா, கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு. பாருங்க, இந்த சீரான அனுபவம், இந்த கிருபை நம்ம பார்த்தது அவ்வளோ. இப்போ கிருபை, இந்த 3 காரியங்களும் கிருபை ஐஸ்வர்யத்தின்படி நடக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துறது, நமக்கு தந்த கிருபையில் பண்ணுறது. தேவனை துதிக்கிறது, சர்வாங்க பலி செலுத்துறது, நமக்கு தந்த கிருபையில். தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை நீடித்து தர்றது கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அந்த 3க்கும் அடித்தளமாக அமைந்தது என்ன தெரியுமா, எவன் ஒருத்தன் தேவனுக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்துகிறானோ, எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த யூதா தேசத்தார் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டாங்க. அதனால்தான் 4 லட்சம் பேரை வச்சு 8 பேரை ஜெயிக்க முடியும், 8 லட்சம் பேரை ஜெயிக்க முடியுது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற உன் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, தீமைக்கு துணை போகாத, தீமைக்கு துணை போகாத. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஆண்டவர் கேட்குறாரு காயின்ற ஆபேலை பார்த்து, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் வாழ்க்கையில் சீர்கட்ட அனுபவத்தை விட்டுருங்க. தேவனை தேடுற இருக்க காரியத்தில் விட்டுட்டு உங்களுக்குள்ள உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் இன்னும் சில காரியத்தை பார்க்குறாரு, கிருபையாக பார்க்குறாரு. என் பிள்ளை என்னை மற்றவங்களுக்கு முன்பதாக நான் தான் அவங்களுக்கு யுத்த வீரங்கிறத சொல்லுவான். நான் அதுக்கு ஆசாரியர்களை அவங்க கூட வச்சுக்கிறேன். 2வது சொல்கிறாரு, அவங்களுக்காக காலை மாலையும் நான் பரிந்து பேசிட்டு இருக்கிறேன். எங்கே தெரியுமா, ஆண்டவர் பிதாவையே கடவுள்கிட்ட. இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இந்த 1 நாள் நிற்கட்டும், இந்த 1 நாள் நிற்கட்டும். கொத்தி உரம் போடலாம், எப்படியா நமக்கு முன்னாடி தாழ்த்துறானா பார்க்கலாம், எப்படியா நமக்கு முன்னாடி மனசாப்படுறானா பார்க்கலாம். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம். நம்ம 2 சேர்ந்து வெட்டி போட்டுடலாம். அவனை அந்த பூமியிலேருந்து எடுத்துடலாம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ட்ரை பண்ணுறாங்க, உங்களுக்காக உதவி செய்கிறக்கு பரலோகம் இறங்கி வருது. ஆனால் நம்ம அநேக நேரங்களில் இதை நெக்லெக்ட் பண்ணுறோம். தயவு செய்து சத்தியத்தின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம எத்தனையோ முறை ஆண்டவரை வெறுத்திருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம காரியம் சீரில்லாமல் இருந்திருக்குது. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் கிருபையாக இந்த சீரான காரியங்களை பார்க்குறாரு. உன் வாழ்க்கை சீராக அமையணுமா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா, தேவனை உயர்த்துங்க.
காரியங்களும் கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. கர்த்தர் இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.